த கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும் கூட. குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வாங்கிட்டு மீதி இருந்தது, போட முடியாது இருந்தது, இல்லை ஆயில் ஃப்ரைட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சுட்டு ஒரு குக்கீஸ். அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். எந்த மிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம எம்டிஆரோ இல்லை எந்த பிராண்டுன்னு இல்லை, உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இது ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுக்கு தேவையானது மொத்தம் 3 பொருள் தான். ஸோ குலாப் ஜாமுன் மிக்ஸ் 150 கிராமு, பொடிச்ச சர்க்கரை வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன். அதுபோல் வெண்ணெய், அன்சால்டட் பட்டர் இருக்கு இல்லையா, உப்பு இல்லாத வெண்ணெய், இது வந்து இந்த குக்கிங் பட்டர்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 75 கிராம். இது 3 பொருள் தான். இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டு நம்ம குக்கி மாதிரி பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இதுக்கு உண்டான மாவு நம்ம வந்து பிசைஞ்சிருவோம். இதை வச்சு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து சேர்த்துருவோம். அது கூடவே வந்து பொடிச்ச சர்க்கரை இதையும் சேர்த்துருவோம். இதுக்கு பெருசாக அந்த விஸ்கு கீட்டர்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இது ரெண்டையும் முதல்ல நம்ம ஒன்று சேர கலந்துக்கலாம். இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸையும் பொடிச்ச சர்க்கரையையும். இதிலே வந்து வெண்ணெயும் போட்டு நம்ம பெசரலாம், கையிலே பெசரி இருக்கலாம். வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இல்லாமல் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து முன்னாடியே வச்சுக்கணும். இதிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிணைஞ்சாச்சுப்போ இதை வந்து சின்ன சின்னதாக உருண்டை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கு இடையில வந்துட்டு இந்த பேக்கிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்களே, இல்லை குக்கி ட்ரெயின் சொல்லுவாங்களே, இதை வந்து லேசாக நான் வந்து எண்ணெய் மட்டும் பூசி வச்சுருக்கேன். எண்ணெய் இல்லை வெண்ணெய் எது வேணாலும் நம்ம பூசி வச்சுக்கலாம். இல்லை பூசி வச்சுருக்கேன். நம்ம ஒரு மீடியம் வந்துட்டு நம்ம பேக்கிங் பவுடரோ எதுவுமே போட தேவையில்லை. அதுக்கு பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே தேவையில்லை. ஸோ நார்மலாக இந்த சைஸ்க்கு உருட்டி சின்னதாக லேசாக ஃப்ளாட் மட்டும் பண்ணி வச்சேன். இப்படி உருட்டிட்டு லேசாக நம்ம வடை இதுக்கு பண்ணுற மாதிரி. ஸோ இதில் சும்மா பேட்டர்ன் போடுறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு இதை வச்சு லைட்டாக ஃபோர்க்கை வச்சு இப்படி லைட்டாக பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஷேப் நல்லாயிருக்கும். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி மற்றது எல்லாத்தையுமே நான் வந்து உருட்டி வச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட் பேட்ச்க்கு வந்து எல்லாம் நான் வந்து உருட்டி வச்சுட்டேன். உருட்டி அந்த மேலே பேட்டர்ன் வச்சுட்டேன், ஃபோக் வச்சுட்டு. ரொம்ப பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் நம்ம கேப் விட்டு வச்சோன்னா தான் இது கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ தட்டி வச்சுருக்கோம்ல, இதை வந்துட்டு இந்த குக்கீஸை கொண்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 15 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்குள்ளே இது அவனையும் வந்து ப்ரீஹீட் பண்ணிடுறேன். நான் வந்து இன்றைக்கி மைக்ரோவேவில் தான் பண்ண போகிறேன். மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுக்க போகிறேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ இன்றைக்கோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ட்ரை தான் இது. குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சுட்டு ஒரு குக்கி. நம்ம எப்போதுமே குலாப் ஜாமுன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நம்ம ஜீராவில் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் ஒரு குக்கி மாதிரி செய்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டா ஒரு 10 days வரைக்கும் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனிமேல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.